இந்த மாதிரி 2 குச்சியையும் இந்த குச்சியிலேருந்து விழுகிற இந்த நிழல் இருக்குது இல்லைங்களா, இதை மட்டுமே வச்சு அவ்வளோ பெரிய பூமியோட சுற்றளவை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். எஸ், இந்த குச்சியை வச்சு தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே கிரேக்க நாட்டை சேர்ந்த ஒருத்தர் அதை கண்டுபிடிச்சார். அவர் கண்டுபிடிச்சது சரிதானு உறுதி செய்ய இப்போ நம்ம சேட்டலைட் அனுப்பி அதை செக் பண்ணி பார்த்தோம். அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அவர் கண்டுபிடிச்சதுக்கும் நம்ம கண்டுபிடிச்சதுக்கும் கிட்டத்தட்ட சரியாக தான் இருந்திருக்கு. எந்த அளவுக்குன்னா வெறும் 75 கிலோமீட்டர் மட்டும்தான் வித்தியாசமாக இருந்திருக்கு. அப்போது இதே மாதிரி உங்களாலையும் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியும். ஆனால் அது எல்லா நாளையும் முடியாது. ஏன்னா இது நீங்கள் செஞ்சு பார்க்கணுன்னா அன்னைக்கு நோ ஷேடோ டேவாக இருக்கணும். கொஞ்சம் அதையும் ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும் நடக்குது. நோ ஷேடோ டேனா என்ன? இந்த குச்சியை மட்டுமே வச்சு எப்படி அவ்வளோ பெரிய பூமியோட சுற்றளவு அவர் கண்டுபிடிச்சாரு அப்படின்றத பற்றிலாம் தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். சுமார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எகிப்தில் இருக்க அலெக்சாண்டரில் ஒரு பகுதியில் தான் கிரேக்க நாட்டை சேர்ந்த எரட்டோஸ்தெனஸ் வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு நாள் ஒரு விஷயம் கேள்விப்படுறாரு. அது என்னென்னா, அலெக்சாண்ட்ரியாலேருந்து தெற்கு திசையில் உள்ள சைன் அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு கிணறு இருக்கிறதாவும் அந்த கிணறுக்குள்ளே இருக்க தண்ணியெலாம் ஜொலிக்கிறதாகவும் அவர் கேள்விப்படுறாரு. அது ஏன்னு பார்க்கும்போது தான் தெரியுது சூரிய ஒளி அந்த கிணறோட அடிப்பகுதி வரைக்கும் போயிருக்குன்னு. அப்போ இதே மாதிரி அவங்க ஊரில் உள்ள கிணறுகளையும் அப்படி நடக்குதான்னு அவர் செக் பண்ணி பார்த்தாரு. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அவர் எதிர்பார்த்த மாதிரி அந்த கிணறோட அடிப்பகுதி வரைக்கும் சூரிய ஒளி போகலை. இது விசித்திரமாக இருந்தாலும் இது ஏன் நடக்குதுன்னு அவருக்கு அப்போ தெரியலனாலும் பின் நாட்களில் தான் அது நோ ஷேடோ டேன்னு தெரிய வருது. நோ ஷேடோ டேனா என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை புரிஞ்சுக்க ஒரு சின்ன உதாரணத்தோடு பார்ப்போம். இப்போ ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளோட சைட்லேருந்து நான் லைட் அடிக்கும் போது அது மேல் கீழே விழுகும் இல்லையா? இப்போ அதுவே அந்த பொருளுக்கு கொஞ்சம் மேலேருந்து நான் லைட் அடிக்கிறேன். அப்படி லைட் அடிக்கும்போது முன்ன விழுந்த விட நிழல் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். இப்போ அதுவே நான் லைட் அடிக்கிற தூரத்தை உயர்த்திட்டே போகிறேன் அப்படின்னா அந்த நிழல் சுருங்க ஆரம்பிக்கும். அதுவும் உங்களால் நல்லாவே பார்க்க முடியும். இப்போது இந்த பொருளுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஹைட் இருக்குது. அந்த குறிப்பிட்ட ஹைட்டுக்கு என்னால் இந்த வெளிச்சத்தை எடுத்துகிட்டு போக முடிஞ்சது அப்படின்னா ஒரு கட்டத்தில் அந்த பொருளோட நிழல் கீழே விழுகவே விழுகாது. இதே மாதிரி தான் நமக்கு உண்டான ஒரே லைட் சோர்ஸ் சூரியன். அந்த சூரியனை சுற்றி தான் பூமி ஒரு நீள்வட்ட பாதையில் சுற்றி வருது. அப்படி சுற்றி வரும்போது ஒரு குறிப்பிட்ட நாள் அன்றைக்கி அந்த சூரியன் நம்ம தலைக்கு மேலே எக்ஸாக்டாக வரும். அப்படி வரும்போது நம்மளுடைய நிழலும் கீழே விழுகவே விழுகாது. இதுதான் நம்ம நோ ஷேடோ டே அல்லது ஜீரோ ஷேடோ டேன்னு சொல்கிறோம். இந்த நிகழ்வு எல்லா இடத்துலையும் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. நம்மளுடைய பூமியில் பூமத்திய ரேகை, அதாவது ஈக்குவேட்டார் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த ஈக்குவேட்டாருக்கு மேலேயும் அதுக்கு கீழேயும் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த நிகழ்வை பார்க்க முடியும். அப்போ அதையும் தாண்டி இருக்கிறனால இதை பார்க்கவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வு வருஷத்துக்கு 2 வாட்டி தான் நடக்கும். அதே ஒரு குறிப்பிட்ட நாள் நடக்குது, அதுவுமே வருஷத்துக்கு 2 தடவை ஏன் நடக்குது அப்படின்றத பற்றி இப்போ நான் டீட்டெயிலாக சொன்னேன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ அது குழப்பி விட்டுரும். ஸோ இப்போதைக்கு நோ ஷேடோ டே அப்படின்னா என்னென்னு மட்டும் தெரிஞ்சால் போதும். அதுக்குள்ளே நம்ம டீப்பாக போக வேண்டாம். சரி, ஓகே. இப்போ அவர் பூமியோட சுற்றளவை எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்றத பார்ப்போம். இப்போது இதை அலெக்சாண்டர் அப்படின்னும் இதை சைன் அப்படின்னு நம்ம வச்சுப்போம். இப்போ கரெக்டாக சைனில் நோ ஷேடோ டே இருக்கும்போது அலெக்சாண்டரில் இருக்கக்கூடிய அந்த கிணறுக்குள்ளே விழுகிற அந்த சூரிய ஒளியை நம்மளால் அதுக்குள்ளே இறங்கி பார்க்க முடியாது இல்லையா? அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த கிணறுக்கு பக்கத்தில் ஒரு குச்சியை ஒன்று நட்டு வச்சுக்கிறாரு. இப்போது அந்த குச்சியிலேருந்து விழுகிற அந்த நிலோட ஆங்கிளை அவர் அளக்க பார்க்குறாரு. அது எப்படின்னா அந்த குச்சியோட நீளமும் அந்த குச்சியிலேருந்து விழுகிற அந்த நிழலோட தூரத்தையும் வச்சு அந்த நிழல் 7.2 டிகிரி கோணத்தில் கீழே விழுகுது அப்படின்னு அவர் கால்குலேட் பண்ணுறாரு. இப்போது இந்த 2 ஊர்களையுமே நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நிழல் எந்த கோணத்தில் விழுந்துருச்சுன்னு நமக்கு தெரிஞ்சிட்டதுனால 360 டிகிரி கோணம் உள்ள பூமி அதோட மையத்திலிருந்து பார்க்கும்போது இந்த 2 பகுதியுமே 7.2 டிகிரி கோணத்தில் தான் இருக்குது அப்படின்னு அவர் அசியூம் பண்ணிக்கிட்டாரு. அதை அவர் எப்படி அசியூம் பண்ணார்னா, மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 இணைக்கோடுக்கு இடையே இன்னொரு கோடு இன்டர்செக்ட் பண்ணுச்சுன்னா அந்த இன்டர்செக்ட் பண்ணுற கோடு ஏற்படுத்துகிற ஆங்கிள் சமமாக தான் இருக்கும். அதாவது ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ அதன்படி பார்க்கும்போது அலெக்சாண்ட்ரியாவும் சைனுக்கு உண்டான இடைப்பட்ட கோணம் 7.2 டிகிரி. இப்போது இந்த 2 பகுதிக்கு உண்டான நீளம் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா பூமியோட சுற்றளவை கண்டுபிடிச்சிடலாம். இதை கண்டுபிடிக்க இதுக்குன்னே ஒரு ஆளை வச்சு இந்த 2 பகுதிக்கு உண்டான தூரத்தை நடந்தே போய் அவர் அளந்து பார்க்க சொன்னார். அப்படி அளந்து பார்க்கும்போது அவருக்கு எவ்வளோ கிடச்சதுன்னா 800 கிலோமீட்டர். அப்போது 7.2 டிகிரி 800 கிலோமீட்டர் ஏற்படுத்துச்சு அப்படின்னா மொத்தம் 360 டிகிரி இருக்கு இல்லையா? அப்போ அது எவ்வளோ கிலோமீட்டர் ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. அப்படி யோசிச்சு பார்க்கும்போது தான் 360 டிகிரியில் 7.2 டிகிரி அப்படின்றது 50 மடங்கில் ஒரு பங்கு தான். அப்போது இதே மாதிரி 50 வாட்டி நம்ம பிரித்தோம் அப்படின்னா நமக்கு 360 டிகிரி கிடச்சிரும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு பங்கு 800 கிலோமீட்டர் அப்படின்னா 50 பங்கு 40,000 கிலோமீட்டர் அப்படின்னு அவர் கால்குலேட் பண்ணுறாரு. இதை உறுதி செய்ய சேட்டலைட் அனுப்பி கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ கிடச்சதுன்னா 40,075 கிலோமீட்டர். அதாவது இந்த ரெண்டுக்குமே வெறும் 75 கிலோமீட்டர் தான் வித்தியாசமே. ஆச்சரியமாக இருக்குல்ல? சரி, இந்த வித்தியாசம் எதனால் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பூமி ஒரு சரியான கோள வடிவமே கிடையாது. அது ஒரு ஜியோடெக்டிக் ஷேப், அதாவது ஒழுங்கான ஷேப்லேயே அது இருக்காது.
இருந்தாலும் சில கால்குலேஷன்ஸ் எல்லாம் போடுறதுக்காக அது ஒரு பர்ஃபெக்டான ஸ்பியராக தான் அசியூம் பண்ணிப்பாங்க. இதனால தான் இந்த வேரியேஷன் வருது. இந்த விஷயம் எரட்டோஸ்தெனீஸ் தெரியலினாலுமே எந்த ஒரு டெக்னாலஜியுமே இல்லாத காலகட்டத்தில் இதை அவர் வெறும் குச்சியை வச்சே கண்டுபிடிச்சார் அப்படின்றது பெரிய விஷயமாக தான் பார்க்கப்படுது.